இங்கே கஷ்டப்பட்டு பாக்கியா கொண்டு வந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை கடைசியில் இன்ஸ்பெக்டருமே இங்கே பாருமா இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆதாரமாக எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்த ரொம்பவே ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக கோபியை காப்பாற்றுறதுக்காக எழிலுமே இங்கே சுதாகர் கூட வேலை செய்கிறவரை ஒருத்தரை கூட்டிகிட்டு வராரு. சொல்லப்போனால் அவர் தான் அந்த கொலையை பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த அவர் வாயாலே வாக்குமூலமாக சொல்ல வைக்கிறாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் புரியுது இனி அந்த கொலையை பண்ணலை, இங்கே அந்த கொலைக்கு முக்கியமான காரணமே சுதாகர் தான். சுதாகருக்கும் நிதிஷ்க்கும் நடுவில் வந்த சண்டையினால தான் சுதாகர் இதுக்கு மேலே நிதிஷ் இருக்கக்கூடாது, அவன் இருந்தானே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவனை முடிச்சிருப்பாரு. அதுலேயும் குறிப்பாக இனியா தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அவர் உயிரோடு இருக்கும்போது கூட இங்கே சுதாகர் தான் நீ அவனை முடிச்சிரு, அவனை முடிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்ற மாதிரி இங்கே அவருமே அவரோட அடியாள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு தான் அவரும் நிதிஷை கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவரும் வாக்குமூலம் கொடுத்து என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் போலீஸில் சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் சுதாகரோட ஒய்ஃப் சந்திரிகாவும் அவங்க ஒரு பக்கம் பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் இறந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என் பையன் இறந்ததுக்கான முக்கியமான காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான், அவர் என்னோட சொத்து மேலே ஆசைப்பட்டு தான் இப்படி பண்ணிட்டாரு, அவர் நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள ஜெயிலுக்கு தள்ளி கண்டிப்பாக அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சந்திரிகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்படி இந்த விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கோபி இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. இனியும் ஒரு பக்கம் கோபி ரிலீஸ் ஆகணும், அவர் எப்படியாவது வீட்டுக்கு வந்தாங்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போதே கோபியும் வீட்டுக்கு வராரு. ஆனால் கோபியோட முகத்துலலாம் பயங்கரமான காயமாக இருக்குது. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இனியாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. டாடி உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்களா டாடி, நான் பண்ண தப்பு தானே, என்னால் தானே நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இனியா ஒரு பக்கம் இங்கே கோபி கிட்ட கேட்குறாங்க. அப்போ கோபியுமே இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. கரெக்டாக கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது லெஃப்ட் சைடில் இங்கே செல்வியும் ஆகாஷும் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே கோபி ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ கரெக்டாக பாக்கியாவும் ஆகாஷ் எந்த அளவுக்கு இங்கே கோபியை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணார், அதுலேயும் குறிப்பாக இந்த கொலையை பண்ணது இங்கே சுதாகர் தான் அப்படிங்கிறதையும் அவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோபியும் இங்கே ஆகாஷ்க்கு கை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படி இங்கே பாக்கியாவோட வீட்டில் எல்லா நிலைமையும் பழையபடி திரும்பிட்டு இருக்க நேரத்தில் இன்னொரு பக்கம் சுதாகர் எப்படியாவது இந்த போலீஸில் மாட்டிக்கக்கூடாது, சொல்லப்போனால் நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கான முக்கியமான காரணமே அந்த பாக்கியாவோட குடும்பம் தான், அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள பழிவாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அடியாட்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாக்கியாவையும் கோபியும் பழி வாங்குறதுக்காக இப்படி அவர் அவரோட குடோனில் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் சுதாகரை பிடிக்கிறதுக்கு தனிப்பட அமைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவரோட சொத்துக்கள்லாம் எங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி சுதாகருக்கு ஒரு பக்கம் வலை வீசிக்கிட்டு இருக்க, இங்கே இவர் ஒரு பக்கம் பாக்கியாவோட குடும்பத்தை பழிவாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்க, இங்கே ஆகாஷ்க்கு ஒரு புதுசாக வாய்ப்பு வருது. சொல்லப்போனால் அவரும் படித்து முடிச்சு அவர் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக அவர் ஒரு பக்கம் இங்கே வெளியூருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே செல்விக்கிட்ட அம்மா நான் நல்லபடியாக போய் பரிச்சு எழுதிட்டு வரணுமா, வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி நான் ஒரு கலெக்டராக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆகாஷும் அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ ஆகாஷோட அப்பாவுமே இங்கே பாரு தம்பி, நீ படிக்கிறப்ப நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நீ எல்லாம் படிக்க வேலைக்கே கிடையாது, ஒழுங்காக வேலைக்கு போன்னு சொல்லி உன்னை ரொம்பவே பிரச்சனை பண்ணியிருக்கேன், ஆனால் அது எல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காம நீ இந்த மாதிரி படித்து கலெக்டர் ஆகணும்னு வந்த பற்றியா, அதுதான் உன்னோட பவரே, இதை மட்டும் விட்டுறாத, கண்டிப்பாக நம்ம இடத்துலேருந்து ஒருத்தன் கலெக்டர் ஆனான்னா நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாருமே ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எல்லாரும் ஆகாஷை வழி அனுப்ப போகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே ஆகாஷ்க்கு இனியாவும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஆகாஷ் ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ், நீ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகணும், நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும், அதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி இங்கே இனியா சொல்கிறாங்க. அப்போ ஆகாஷ்க்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. அவங்களும் கண்டிப்பாக இனியா இதில் நான் ஜெயிச்சுட்டு வரேன், நான் உண்மையிலுமே ஒரு ஐஏஎஸாக தான் இந்த ஊருக்கு திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இனியாவும் காலை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே ஆகாஷ்க்கு கோபி ஒரு பக்கம் கால் பண்ணி சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாக்கியா ஒரு பக்கம் கால் பண்ணுறாங்க. ஆளுக்கு கால் பண்ணி ஆகாஷ்க்கு இங்கே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஆகாஷ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சொல்லப்போனால் இங்கே பாக்கியாவோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தனித்தனியாக ஆகாஷ் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆல் தி பெஸ்ட் சொல்கிற விஷயம் அவருக்கு ரொம்பவே ஒரு புத்துணர்ச்சியும் இன்னொரு பக்கம் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்குது. அவரும் கண்டிப்பாக நம்ம இதில் ஜெயிச்சு வரணும்னு ஒரு முடிவோட அங்கே ஊரில் இருந்து கிளம்புறாரு. இவர் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே இங்கே சுதாகரோட அடியாட்கள் எல்லாருமே பாக்கியாவோட வீட்டுக்கு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே வச்சு அவங்க எல்லாரையும் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர திட்டத்தோட அவருமே வராங்க. அதே நேரம் இன்னொரு சைடில் இங்கே எழில் செலியன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ இங்கே வீட்டில்
இருந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இனியா அந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக இனியாவை நல்ல விதமாக மோட்டிவேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபேமிலியோடு இங்கே வந்து பாக்கியோட வீட்டில் தங்கியிருந்து எல்லாரும் செம்மையாக சமைச்சிக்கிட்டு விளாண்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியோட குடும்பமே பழைய சூழ்நிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு. இப்படி இங்கே வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே சுதாகர் தன்னோட ஆட்களோட வந்து ஒரு வேனில் வெளியில் நிற்கிறாங்க. ஆனால் இங்கே இப்படிலாம் சுதாகர் தன்னை தேடி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எழில் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி தன்னோட வீட்டு வாசலில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜில் இந்த மாதிரி ஒரு வேனுக்குள்ளே சுதாகரோட அடியாட்களும் நிற்கிறது எல்லாமே அப்படி தெளிவாக தெரியுது. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் எழிலுமே டேரெக்டாக போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. உடனே போலீஸோட தனிப்பட ஆளுங்கள்லாம் வந்து இங்கே சுதாகரோட ஆட்களும் பாக்கியோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அவங்கள கூண்டோடு பிடிக்கிறாங்க. பிடிச்சு சுதாகரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரையும் ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க. இந்த பக்கம் சுதாகரும் அங்கேருந்து அவரை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகும்போது இங்கே பாருங்கள், நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க, நான் கண்டிப்பாக இந்த ஜெயிலேருந்து வெளியில் வருவேன். நான் வந்ததுக்கப்புறம் என்ன இப்படி உள்ள தள்ளிங்கல்ல, உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிங்க, ஒழுங்காக வண்டியில் ஏற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி இங்கே சுதாகரை மிரட்டி ஒரு வழியாக இங்கே வண்டியிலையும் ஏற்றுறாங்க. ஏற்றி சுதாகரை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு சுதாகரை பார்க்க வந்த சந்திரிகாவும் ஏங்க இப்படி பண்ணிங்க, எதுக்காக நம்ம பையனை இப்படி கொண்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் சுதாகரும் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக, சந்திரிகா நான் தான் கொண்டு இருப்பேன் நினைக்கிறியா, அது உண்மை இல்லை சந்திரிகா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்பு அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகர் மறுபடியும் நாடகம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு சந்திரிகாவும் சுதாகரோட சட்டையை பிடிச்சி, யோ எதுக்கே இப்படி போய் சொல்கிற, நீ தான் இதை பண்ணங்கிறதுக்கான ஆதாரங்களே கிடச்சிருச்சு, என்னை பார்த்தா எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதா, நீ சொல்கிற எல்லாத்தையும் நம்புவேன்னு நினைக்கிறியா, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைசி வரைக்கும் கழுத்துங்க போகிற அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகரை பயங்கரமாக சந்திரிகா மிரட்டுறாங்க. அப்போ சுதாகரும் சந்திரிகா பேசுகிறத தாங்க முடியாமல் அவருக்குள்ளே இருக்கிற உண்மையான முகத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கையடியாமல் இருந்து, என்ன ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, சொல்லப்போனால் உன் சொத்துக்காக தான் நான் இதை பண்ணனா, உன் சொத்தை 2 மடங்காக வளர்த்து கொடுத்துருக்கேன், அதை வளர்த்ததில் பாதி சொத்து எனக்கு தான் சொந்தமானது, உன்னோட ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் எந்த அளவுக்கு மொக்கையாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணி எந்த இடத்துல மெயினான ஹோட்டல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அந்த ஹோட்டலை நல்லபடியாக எடுத்து நடத்தினது நான் தான். இப்போ கூட நான் நிதிஷை கொண்டிருக்க மாட்டேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் ஒரு எச்ச பொறுக்கி, நான் கண்டிப்பாக தெருவில் தான் நிற்க போகிறேன், என் சொத்து எனக்கு தான் சொந்தம், நீ வந்து ரோட்டில் இருந்து வந்தவன் தானே, அதனால நீ ரோட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தை என்கிட்ட தான் பிடுங்கணும்னு நினச்சான். நான் விடுவேனா, இந்த சாம்ராஜ்யம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கும் கிடைக்கக்கூடாது, அதனால தான் அவனை நான் கொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகரே வாக்குமூலம் கொடுத்துட்றாரு. இங்கே நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஒரு பக்கம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ சுதாகர் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சந்திரிகாவை, இங்கே பாரு, ஒழுங்காக என்னை வெளியில் எடுக்கிற வழியை பாரு, அப்படி இல்லை நானாக வெளியில் வந்தேன்னு வச்சுக்க, அடுத்தபடியாக அந்த பாக்கியா குடும்பத்தை கூட மன்னிச்சு விட்டுருவேன், ஆனால் ஒன்றை நான் விட மாட்டேன், ஏன்னா நான் உழைச்சி கொடுத்த மொத்த சொத்தம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது, அந்த சொத்தில் பாதி நீ எனக்கு தந்தையாகணும் அப்படின்ற மாதிரி இங்கே சுதாகர் பயங்கரமாக பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு சந்திரிகாவும், நீ என்ன வேணாலும் பேசு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் நீ கடைசி வரைக்கும் உன்னை கழுத்துங்க வைக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுதாகர் அரெஸ்ட் ஆகிட்டாரு. அவருக்கு இப்போ கோர்ட்டில் ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நியூஸில் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்கிய குடும்பம் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சுட்டு அவங்களும் சரி விடு, இந்த பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஆகாஷும் எப்பவும் போல் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. சொல்லப்போனால் அந்த எக்ஸாமை நல்லபடியாக முடிச்சிட்டாரு அப்படின்னா இங்கே இனியாவை அவர் கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவர் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்பி இங்கே அவங்களோட வீட்டுக்கே வந்துக்கிட்டு இருக்காரு.